ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு அல்ஜிப்ரா சீரீஸில் கான்செப்ட் ஆஃப் வேல்யூ புட்டிங் சரிங்களா. ஸோ வேல்யூ புட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நமக்கு அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இந்த கிளாஸில் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷினில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குதுன்னா, நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, இந்த ஏபிசி இதுக்கு மூணுக்கும் ஆட் பண்ணும்போது எனக்கு 0 வரணும். அப்போ அந்த மாதிரி ஏபிசிக்கான வேல்யூவை நான் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஏக்கு வந்து நான் 1 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பிக்கு -1, சிக்கு 0. ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னில் ஏபிசியோட வேல்யூ நான் அசியூம் பண்ணேன்னா, ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக -1, சிக்கு பதிலாக 0 போட்டால் எனக்கு இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. கிளியரா. ஸோ இதே வேல்யூ தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நான் ஏக்கு பதிலாக 2 எடுக்கிறேன், பிக்கு பதிலாக 1 எடுக்கிறேன், சிக்கு பதிலாக -3 எடுக்கிறேன். இப்படி எடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா. வேற எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக -1, சிக்கு பதிலாக -1. இப்படி எடுத்தாலும் தப்பு வர போறது இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து எப்பவுமே நீங்க எடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து அவங்க என்ன ஈக்குவேஷன் கொடுக்குறாங்களோ அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா. எப்பவுமே என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் எழுதியிருக்க இல்லையா, இந்த 1 -1 0 உங்களுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா, ஏக்கு 1, பிக்கு -1, சிக்கு 0 இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ல வந்து கால்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ நீங்க வந்து 2 1 -3 எடுத்தீங்கன்னா கொஞ்சம் 3 எல்லாம் இருக்கிறதுனால ஸ்கொயர் கியூப்னு வரும்போது வேல்யூஸ் வந்து பெருசா போகும். இப்போ எப்பவுமே என்ன பண்ணிக்கணும், 1 -1 0 எடுத்துக்கணும். இப்போ ஒரு சில இடத்துல இந்த மாதிரி வேல்யூ புட்டிங் நம்ம போடும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா. அது என்ன மாதிரி இடம்னு சொல்லிட்டு நான் வந்து கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கொஸ்டினை பார்க்க போறோம், வேல்யூ புட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகிற மாதிரி வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ அந்த வேல்யூஸை வச்சு அவங்க கேட்டுக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் போது இந்த கான்செப்ட். நம்ம நேரா என்ன பண்ணிடலாம், கொஸ்டினுக்கு போயிடலாம். கிளியரா. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏன்னா இந்த வேல்யூ புட்டிங் மெத்தட் வந்து இதை கான்செப்டா எக்ஸ்பிளைன் பண்றதை விட கொஸ்டினா பார்க்கும்போது தான் நமக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த கொஸ்டின்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாருங்க, a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 தென் த வேல்யூ ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் பிசி. இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா, ஏயோட வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன், பியோட வேல்யூ -1ன்னு எடுத்துக்கிறேன், சியோட வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்க, 1 -1 0. இப்போ இது மூணையும் நான் ஆட் பண்ணும்போது 1 -1 0, 0 + 0 0. அப்போ அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிற மாதிரி நான் ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வச்சு அப்படியே அவங்க கேட்டுக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. என்ன கேட்டிருக்காங்க, ஏ ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் என்ன வரும், 1 பிளஸ் பி ஸ்கொயர் -1 ஸ்கொயர் பண்ணால் என்ன தான் வரும், 1 தான் வரும், பிளஸ் சி ஸ்கொயர் என்னது 0 டிவைடட் பை மறுபடியும் ஏ ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் பி இன்டூ சி. அப்போ -1 இன்டூ 0. பியோட வேல்யூ -1, சியோட வேல்யூ 0னா 1 - 0. சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வருது, நியூமரேட்டர்ல 2 வருது, டினாமினேட்டர்ல 1 வருது. ஸோ 2/1. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2. இவ்வளவுதான் கொஸ்டின். கிளியரா, சிம்பிளா புரியுதா. ஏபிசிக்கு வேல்யூ நீங்களா சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. பட் ஆனால் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து மூணையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடணும், 0 வர மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து 1 -1 0 போட்டிருக்கேன். நீங்கள் வேற என்ன வேல்யூ போட்டு இந்த ஏபிசிக்கு 1 -1 0 தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேற எந்த வேல்யூ போட்டாலும் நீங்கள் 0 வர மாதிரி வேல்யூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். கிளியரா. ஆனால் எப்பவுமே இந்த மாதிரி சின்ன நம்பரா எடுத்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கால்குலேஷன். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 தென் த வேல்யூ ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் பிசி டிவைடட் பை பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ. ஸோ நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏயோட வேல்யூ 1 போட்டுக்கிறேன், பியோட வேல்யூ -1 அண்ட் சியோட வேல்யூ என்னது 0. அப்போ கேட்டுக்கிற கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணலாமா, ஏ ஸ்கொயர்னா என்ன வரும், அப்போ 1 மைனஸ் பி இன்டூ சி, சியோட வேல்யூ 0ங்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். அடுத்து பி ஸ்கொயர், அப்போ என்னது -1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் சிஏ, இதுலையும் சி இருக்கிறதுனால சியோட வேல்யூ 0ங்கிறதுனால 0 இன்டூ 1 எனக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். ஸோ 1 - 0 டிவைடட் பை 1 - 0. அப்போ 1/1 1. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1. கிளியரா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் பாருங்க, இதுலயும் a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் சேம் என்ன பண்ண போறேன், ஏக்கு 1, பிக்கு -1, சிக்கு 0. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் பண்ணும்போது பாருங்க, ஏ ஸ்கொயர்னா 1, பி ஸ்கொயர்னாலும் 1 தான், சி ஸ்கொயர் என்ன வரும் 0 டிவைடட் பை ஏபி, ஏ இன்ட்டு பி. அப்போ ஏபினா 1 இன்ட்டு -1 -1
plus BC minus 1 into 0 என்ன கிடைச்சிரும் 0 வந்துரும். அடுத்து CA 0 into 1 என்னதான் 0 தான். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வருது, நியூமரேட்டர்ல 2 வருது, டினாமினேட்டர்ல -1 வருது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு -2 ஆப்ஷன் பி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. x plus y equal to 1, then what is the value of x cube plus 3xy plus y cube ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின்ல எனக்கு கொடுத்திருக்கிற கண்டிஷன் என்னன்னா x plus y equal to 1. அப்போ x-க்கும் y-க்கும் நான் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னு பாருங்க. x-க்கு 1 போட்டுக்கிறேன், y-க்கு 0 போட்டுக்கிறேன். 1 plus 0 எனக்கு என்ன வரும் 1 வரும். அப்போ x-ஓட வேல்யூ எனக்கு 1, y-ஓட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்படி நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, x cube plus 3xy. அப்போ இங்க பாருங்க, x cubeனா என்னது 1 cube 1 வரும், பிளஸ் அடுத்து என்ன இருக்கு 3xy இருக்கு. y-ஓட வேல்யூ எனக்கு 0ங்கிறதுனால y-க்கு நான் 0 போடும்போது இந்த ஹோல் டேர்ம் எனக்கு என்னவா மாறிடும், 0வா மாறிடும். பிளஸ் அடுத்தது y cube. அப்போ 0 cube என்னதான் 0. 1 plus 0 plus 0. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வருது எனக்கு, ஆப்ஷன் சி 1. ஸோ இது பாருங்க, சிஜிஎல் மெயின்ஸ்ல 2022ல சிஜிஎல் மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். 10 செகண்ட் கூட ஆகாது இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. அவ்வளவு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, x plus y equal to 1. என்ன பண்றேன், அப்போ எனக்கு எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், ஒய்க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்படியே அவங்க கேட்ட கொஸ்டின்ல அப்படியே எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு சிம்பிளா ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. a plus b equal to 6, ab equal to 5, then what is the value of aq plus bq? இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் அவங்க கொடுத்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க, a plus b plus c equal to 0ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருந்தது. அப்போ ஏக்கு 1, பிக்கு -1, சிக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணி கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாஸ்டா பார்த்த கொஸ்டின்லமே எனக்கு x plus y equal to 1 கொடுத்திருந்தாங்க. அப்போ இது ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்து எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன் கொடுக்கும்போது எனக்கு xyக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்றது ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணினாலும் இங்க 1 வர மாதிரி நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கரெக்டா தான் வரும். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. கொஸ்டினோட ஆன்சர் வந்து மாற போறது கிடையாது. பட் ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க. a plus b equal to 6ன்னு கொடுத்திருக்காங்க, ab வந்து 5ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து நம்ம சும்மா இஷ்டத்துக்கு, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ab equal to 5 இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டின் என்ன பண்ணுவேன், எனக்கு வெறும் a plus b equal to 6 மட்டும் தான் இருக்குன்னா நீங்க எப்படி எடுத்துக்கலாம், a-க்கு 6, b-க்கு 0 எடுத்துக்கலாம், அல்லது a-க்கு 3, b-க்கு 3 எடுத்துக்கலாம், அல்லது a-க்கு 2, b-க்கு 4 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆனா எனக்கு இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்ததுனால ஏக்கும் பிக்கும் வந்து நான் இஷ்டத்துக்கு போட முடியாது. ஓகேங்களா? எனக்கு இந்த 2 ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஏ அண்ட் பிக்கு நான் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு 2-3 ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஏக்கும் பிக்கும் நீங்க ஒவ்வொரு வேல்யூவா கொடுத்து பார்க்கணும். அப்படி கொடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், செகண்ட் ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். ஓகேவா? நான் எக்ஸாம்பிளுக்காக எழுதுறேன். இதே கொஸ்டின்ல வந்து எனக்கு ஒருவேளை நான் ஏக்கு பதிலா 3, பிக்கு பதிலா 3 எடுத்தா இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். என்னது, a plus b equal to 6 வரணும். அப்போ a b ஆட் பண்ணா எனக்கு என்ன வருது, 6 வருது. ஆனா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்னதான் வரணும், 5 தான் வரணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 5 வருதுன்னா நான் 3 3 எடுக்கும்போது 3 into 3 எனக்கு என்ன வருது, 9 வருது. அப்போ நான் இங்க எடுத்த a equal to 3, b equal to 3ங்கிறது தப்பான வேல்யூ. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 5 வரணும், ஆட் பண்ணும்போது 6 வரணும். அப்போ அந்த மாதிரி நீங்க வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அப்போ பார்த்த உடனே ஏபிக்கு என்ன வேல்யூவா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது தனியா வந்து இதுக்கு கான்செப்ட் அதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த கொஸ்டினை நீங்க த்ரூ இதே கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இதுக்கு முந்தின கிளாஸ்ல a cube plus b cube அந்த ஃபார்முலா வச்சு பண்ணும்போது த்ரூ ப்ராப்பர் மெத்தட்ல பண்ணிருப்போம். இப்போ அதே கொஸ்டின்ஸை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வேல்யூ புட்டிங்ல சால்வ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினை நான் வேல்யூ புட்டிங்ல தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நான் வேல்யூ புட் பண்ணி பண்ணேன்னா வேல்யூ புட்டிங் மெத்தட் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை நான் யூஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். கிளியரா புரியுதா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, எனக்கு மல்டிப்ளை பண்ணா 5 வரணும். அப்போ வந்து 5ங்கிறது ஒரு ஆட் நம்பர் இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ உதாரணத்துக்கு ஏயோட வேல்யூ ஏக்கு பதிலா 5, பிக்கு பதிலா 1. இப்போ பாருங்க 5 into 1 எனக்கு என்ன வரும், 5 வரும். அப்போ பாருங்க ஏக்கு பதிலா 5, பிக்கு பதிலா 1. அப்போ 5 plus 1 என்னது 6. அப்போ எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு, ஏக்கு 5 போட்டு பிக்கு 1 போட்டா எனக்கு மொதல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும், ரெண்டாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இந்த இடத்துல, a cube plus b cube. அப்போ ஏக்கு 5னா 5 cube என்ன 125 plus
1 cube 1, so 125 plus 1, ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 126. எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும்போது கவனமா ரெண்டு ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வேல்யூஸை நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதில் பாருங்க, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் வந்து 217, ஏ பிளஸ் பி வந்து 7. என்ன கேட்குறாங்கன்னா ஏபியோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இது பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இருக்கு, இந்த இடத்துல 217 இருக்கு. 217க்கு க்ளோஸா இருக்கக்கூடிய கியூப் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 216. 216ங்கிறது எதோட கியூப்? 6ஓட கியூப். அப்ப இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, எனக்கு ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க? 6 கியூபு, பிக்கு பதிலாக 1 கியூப். அப்போ 6 கியூப்னா எனக்கு 216, 1 கியூப்னா என்ன? 1 தான். அப்போ 216 பிளஸ் 1 217. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஏக்கு பதிலாக 6, பிக்கு பதிலாக 1. அப்போ 6 பிளஸ் 1 எனக்கு என்ன வந்துடும்? 7. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏக்கு நான் 6 சப்ஸ்டியூட் பண்ணி பிக்கு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணா இந்த அவங்க கொடுத்த ரெண்டு ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? ஏபி கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன? 6 into 1, ஆன்சர் இஸ் 6. ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. ஆர் பிளஸ் 64 divided by r equal to 16, then the value of r power 4 plus 1 by r power 3. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு நான் ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ட்ரிக் மாதிரி தான். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அல்ஜிப்ரா கிளாஸ்ல ஒரு கான்செப்ட் ஒன்று படிச்சுப்போம். இப்போ எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ண சொல்லியிருப்பேன்? எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸ் பிளஸ் 1/xோட வேல்யூ எனக்கு 2னா நான் எக்ஸ்க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன்? 1 சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து இதை வச்சு நான் இன்னும் 2-3 டேர்ம்ஸ் எழுதுறேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் 9/x ஈக்குவல் டு 6. ஓகேவா? அடுத்தது பாருங்க, எக்ஸ் பிளஸ் 16/x ஈக்குவல் டு 8. ஓகேவா? அடுத்த மூணாவது வந்து எக்ஸ் பிளஸ் 25/x ஈக்குவல் டு 10. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு 3 ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இந்த 3 ஈக்குவேஷனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 ஈக்குவேஷனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஈக்குவேஷன்லையுமே பாருங்க, எக்ஸ் பிளஸ் 9/xன்னு இருக்கு. இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் 16/xன்னு இருக்கு. இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் 25/xன்னு இருக்கு. ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க மேல பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 9 வந்து எதோட ஸ்கொயர்? 3 ஸ்கொயர் தான் 9. இங்க என்ன நம்பர் இருக்கு? 6 இருக்கு. 6ங்கிறது என்னது? 3யோட ட்வைஸ். அப்போ என்ன பேட்டர்ன் நீங்க ஃபாலோ ஆகுதுன்னா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கும்? இங்க 6 இருக்கா? இந்த 6ல பாதி என்ன? 3. அப்ப 3யோட ஸ்கொயர் இங்க இருக்கு. இங்க பாருங்க, இங்க 8 இருக்கா? 8ல பாதி என்ன? 4. 4ஓட ஸ்கொயர் இங்க இருக்கு. இங்க என்ன இருக்கு? 10. 10ல பாதி என்ன? 5. 5ஓட ஸ்கொயர் இங்க இருக்கு. அப்ப புரியுதா? அப்ப இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்கல்ல, இப்ப இதுல வந்து நீங்க எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல எக்ஸோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம்னா 4. அந்த எக்ஸை எப்படி எடுக்கணும்? உங்களுக்கு ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அதுல ஹாஃப் தான் உங்களுக்கு எக்ஸ். இப்போ இங்க 6 இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ நீங்க 3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்க எனக்கு ஈக்குவல் டு இங்க வந்து 8 இருக்குல்ல, அப்போ 8ல பாதி என்ன? 4. அப்போ நீங்க எக்ஸுக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இதுல என்ன பண்ணும்? இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா நீங்க எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 5 சப்ஸ்டியூட் பண்ணா தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூங்கிறத இந்த ஃபார்மெட்ல அவங்க கொஸ்டின் கொடுக்கும்போது நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபார்மெட் என்ன சொன்னா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அதோட பாதியோட ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கான அந்த பேட்டர்ன். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நான் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இதுல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன், கரெக்டா மேட்ச் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸுக்கு நான் 3 போட்டேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக 3 பிளஸ் என்ன இருக்கு? 9/xக்கு பதிலாக 3. இப்போ இங்க கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் போகுமா? 3 + 3 என்ன வந்துடும்? 6. கரெக்டா வந்திருக்கா? 6. இப்போ இதே மாதிரி நான் நிறைய எழுதலாம். இப்போ அடுத்து பாருங்க, இப்போ நான் 5 ஸ்கொயர் எழுதுனா இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? எக்ஸ் பிளஸ் 6 ஸ்கொயரா? இப்போ 36/x ஈக்குவல் டு 12 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
கிளியரா? இதே தான் இங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்க எனக்கு என்ன இருக்கு பாருங்க. இதே பேட்டர்ன் தான் இங்க ஃபாலோ ஆயிருக்கு. என்ன இருக்கு? எக்ஸ்க்கு பதிலா எனக்கு ஆர் இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப ஆர் பிளஸ் 64/r. 64ங்கிறது எதோட ஸ்கொயர்? 8ஓட ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு? 16. அப்ப 16ல பாதி தான் 8. 8ஓட ஸ்கொயர் இங்க இருக்கு. நான் ஆட்டோமேட்டிக்கா இந்த கொஸ்டின்ல ஆருக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாம்? 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொடுக்கும்போது எனக்கு இங்க இருக்கக்கூடிய வேரியபிளோட வேல்யூ என்னங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது வந்து நமக்கு கொஸ்டினை பார்க்கும்போது டக்குன்னு ஒரு 20 செகண்ட்ஸ்ல நம்மளால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ஃபார்மேட்டை வந்து தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரேரா கேட்கக்கூடிய கொஸ்டின். பட் ஆனா கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். ஆனா கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட் ட்ரிக் படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆரோட வேல்யூ என்னதான்? 8 தான். அவங்க கொடுத்த கண்டிஷன் படி ஆரோட வேல்யூ கண்டிப்பா 8 தான். நீங்க வேணா இதுல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஆருக்கு மேல 8 போட்டா இந்த இடத்துல 8 பிளஸ் 64/8னா 8. அப்ப 8 பிளஸ் 8 எனக்கு என்ன கிடைக்கும்? 16 பேலன்ஸ் ஆகுது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? r பவர் 4 பிளஸ் 1/r பவர் 3. இப்போ r பவர் 4னா 8 பவர் 4 என்ன? 8 பவர் 4ஓட வேல்யூ வந்து நமக்கு 4096 பிளஸ் 1/r பவர் 3. அப்போ 51. ஆன்சர் வந்து இந்த இருக்கு. 4096 plus 1/512 na 4096 1/512. So answer is option A. Clear? Okay, next. இப்போ இதுல பாருங்க. இந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்குன்னா a minus 12/a equal to 1 என்ன கேட்குறாங்க? a square minus 16/a square கேட்குறாங்க. ஸோ இதுவும் வந்து வேல்யூ சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். எனக்கு ஏக்கு நான் என்ன வேல்யூ போட்டா எனக்கு ஈக்குவல் டு 1 வரும்னு பார்க்கணும். இப்போ எனக்கு மேலே இங்கே 12 இருக்கு. அப்போ 12 வந்து எதால டிவைட் ஆகும்? 2ஆல டிவைட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. இப்போ நான் ஏக்கு பதிலாக 2 போட்டேன்னா என்ன நடக்கும்? 2 மைனஸ் 12/2னா இப்போ 12/2னா எனக்கு 6. அப்போ 2 மைனஸ் 6னா எனக்கு மைனஸ்ல. அப்போ 2 போட முடியாது. 3 போட்டு பாருங்க. 3 போட்டீங்கன்னா என்ன வரும்? 12/3னா 4. அப்போ 3 மைனஸ் 4னா -1 வரும். அப்போ அடுத்து என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா 4 போட்டு பார்க்கணும். இந்த 12 4ஆல தானே டிவைட் ஆகும். அப்போ 12/4னா எனக்கு 3. 12/4னா எனக்கு இங்க 3 கிடைக்கும். அப்போ இங்க வந்து எனக்கு 4 மைனஸ் 3 1 கிடைக்கும். ஓகே, அப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏக்கு வந்து நீங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஏக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணா ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகுது. பாருங்க 4 மைனஸ் 12/4. அப்போ இங்க கேன்சல் பண்ண என்ன வரும்? 3. அப்போ 4 மைனஸ் 3 என்ன வந்துருச்சு? 1. அப்போ கிளியரா தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஏயோட வேல்யூ என்னதான்? 4 தான். இப்போ நேரா கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? a ஸ்கொயர் பிளஸ் 16/a ஸ்கொயரா? அப்போ a ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர்னா என்ன? 16 பிளஸ் 16/16. அப்போ 16க்கு 16 கேன்சல் ஆயிடும். 1 டைம் தானே? அப்போ 16 பிளஸ் 1 ஆன்சர் என்ன? 17. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 17. கிளியரா? வேல்யூ சப்ஸ்டியூஷன்ல நான் சொல்லிட்டேன். நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து என்ன வேல்யூ போட்டா கரெக்டா ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத ஃபாஸ்டா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட். இது பாருங்க. இந்த இடத்துல எனக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x plus 6y equal to 8 xy ஓட வேல்யூ வந்து எனக்கு 2 ஓகேவா? அப்போ xy ஓட வேல்யூ எனக்கு 2னா அப்போ நான் xக்கு வந்து 1 yக்கு 2 போட்டு பார்க்குறேன். ஓகேங்களா? நான் xக்கு 1 yக்கு 2 போட்டு பார்த்து அப்போ 1 into 2 எனக்கு 2 தானே? அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எக்ஸுக்கு 1 போடுறேன். ப்ளஸ் அப்போ 1 ப்ளஸ் ஒய்க்கு நான் 2 போடும்போது 6 into 2 12. அப்போ 1 + 12 எனக்கு 13 வரும். ஆனால் இங்கே 8 தான் இருக்கு. அப்போ 1 2 போட முடியாது. அப்போ நான் மாற்றி போடுறேன். எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1 போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸுக்கு 2வும் ஒய்க்கு 1ம் போட்டு பார்க்கலாம். ஏன்னா எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2 போட்டால் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1 போட்டு பார்க்குறேன். அப்போ எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1னா இங்கே பாருங்க. எக்ஸுக்கு நான் 2 போடுவேன். ப்ளஸ் ஒய்க்கு நான் 1 போடும்போது இது 6 தான் இருக்கும். அப்போ 2 + 6 எனக்கு என்ன வந்துருச்சு? 8 வந்துருச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் வேல்யூஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 1 அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் கியூப் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் கியூப்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 2. அப்போ 2 கியூப் என்ன வரும்? 8 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 1. அப்போ ஒய் கியூப்னா 1 தான். அப்போ ப்ளஸ் 2 1 6. 8 + 2 1 6. இதான் ஆன்சர். எவ்வளோ வரும்? ஆப்ஷன் பி 224. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எதுலையுமே பெரிய கால்குலேஷனே கிடையாது. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா அந்த அவங்க கொடுத்துருக்கிற வேரியபிளோட வேல்யூ என்னவா இருக்க போகுதுங்கிறத கெஸ் பண்ணக்கூடியதான் இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க். ஓகேங்களா? அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கொஸ்டினுக்கான ஆன்சரை சப்பையா போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க a² + b² = 65 ab = 8 ஓகேவா? இந்த இடத்துல 65 8னா
நான் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணதுனால என்னால் இதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏக்கு வந்து 8, பிக்கு வந்து 1. பாருங்க 8 into 1 என்ன வரும் 8. அடுத்து இந்த இடத்துல அப்போ 8 ஸ்கொயர்னா இது என்ன, ஏ ஸ்கொயர் என்ன வரும் 64, 1 ஸ்கொயர் என்ன 1, அப்போ 64 + 1 என்னது 65. பேலன்ஸ் ஆகுதா? நான் ஏக்கு 8, பிக்கு 1 போடும்போது இவங்க கொடுத்த ரெண்டு ஈக்குவேஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர்னா என்ன, 64 மைனஸ் பி ஸ்கொயர்னா 1. அப்போ 64 மைனஸ் 1, ஆப்ஷன் டி, ஆன்சர் இஸ் 63. ஆன்சர் இஸ் 63. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9y ஸ்கொயர் வந்து 40. XYயோட வேல்யூ வந்து எனக்கு 4 கொடுத்துருக்காங்க. சரி, XYயோட வேல்யூ எனக்கு 4 கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எடுத்த உடனே இங்க 4 இருக்கு. அப்போ எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 2 போட்டு பார்க்கலாம். 2 போட்டா இங்க என்ன வரும், இங்க 2 ஸ்கொயர் 4, இங்க ஒய் ஸ்கொயரும் எனக்கு 4 தான். 9 4 36. ஓகே, கரெக்டா இருக்கு. நீங்க வந்து எக்ஸுக்கு 2, ஒய்க்கும் 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. பாருங்க, எக்ஸுக்கு நீங்க 2 போட்டீங்கன்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன ஆயிடும் 4 பிளஸ் இங்க ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் எனக்கு 4 தான் வரும். அப்போ 9 into 4 என்ன வரும் 36. அப்போ 4 + 36 எனக்கு 40 கிடைச்சிருச்சு. இங்க 2 into 2 எனக்கு என்ன வந்துருச்சு 4 வந்துருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் 27 ஒய் கியூப். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 2னா எக்ஸ் கியூப்னா என்ன வரும் 8 பிளஸ் 27 ஒய் கியூப். ஒய் கியூப்னா அப்போ அதுவும் என்னதான் வரும் 8. அப்போ 27 into 8 என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 27 into 8னா இந்த இடத்துல 27 into 8. ஓகே, 8 plus 27 into 8. சிம்பிளிஃபை பண்ணும்போது 27 into 8னா 20 into 8னா 160, அப்புறம் ஒரு 56, அப்போ 216 வருது. ஸோ 216 ப்ளஸ் ஒரு 8. ஸோ ஆன்சர் இஸ் 224. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 224. கிளியரா? வேல்யூ வந்து பார்த்த உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கொஸ்டின்ல வேலையும் முடிஞ்சு போச்சு. வேற ஒரு வேலையும் கிடையாது. அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நீங்க ஃபைனலா ஆன்சர் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. XY வந்து -6 எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் வந்து 19. இப்போ தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1/x⁻−1 பிளஸ் 1/y⁻−1. ஃபர்ஸ்ட் இங்க கேட்டிருக்கிற கொஸ்டினை வந்து பாருங்க. ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், x⁻−1னா அது எப்படி எழுதுவோம், 1/xன்னு எழுதுவோம். கரெக்டா? x⁻−1னா 1/xன்னு எழுதுவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1/x⁻−1. அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கொஸ்டினை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிப்போம். என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. 1/x⁻−1 எப்படி எழுதிக்கலாம், 1/xன்னு எழுதிக்கலாமா? பிளஸ் 1/y⁻−1 எப்படி எழுதிக்கலாம், 1/yன்னு எழுதிக்கலாம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் மேல போயிடும். எக்ஸ் பிளஸ் ஒய், இதைத்தான் அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? இதை பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கேட்கறதுக்கு தான் இப்படி சும்மா சுத்தி விட்டுருக்காங்க. சரியா? இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ எனக்கு தேவை. அப்போ எக்ஸ் ஒய் வந்து -6 எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் வந்து என்னன்னா 19 கிடைக்குதான். சரி, அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. இங்க எனக்கு -6 வரணும். அப்போ -6 வருதுன்னா கண்டிப்பா ஒரு நம்பர் பாசிட்டிவா இருக்கணும், இன்னொரு நம்பர் நெகட்டிவா இருக்கணும். சரியா? இப்போ பார்க்கும்போது 6 வரணும்னா 3 2 1 2 3. இந்த இடத்துல எனக்கு ஒய் கியூப் 19 பாசிட்டிவா இருக்குது. அப்போ கியூ பண்ணும்போது ஏதோ ஒரு நம்பர் நெகட்டிவா தான் இருக்குது. அப்போ கியூ பண்ணாலும் எனக்கு அந்த நம்பர் நெகட்டிவா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பா எனக்கு இதில் தெரியுது, கிளியரா தெரியுது. என்னன்னா எக்ஸ் தான் பெரிய நம்பர், ஒய் வந்து சின்ன நம்பரா இருக்கணும். அந்த மாதிரி வேணா நான் எடுத்து பார்க்குறேன். மாற்றி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 3. ஓகே, எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 3, ஒய்க்கு வந்து -2. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 3, ஒய்க்கு -2 பண்ணா கரெக்டா வருது. பாருங்க 3 into -2 என்ன வரும், -6. இப்போ எக்ஸுக்கு 3னா எக்ஸ் கியூப் என்ன வரும் 27. இப்போ ஒய் கியூப் என்ன வரும் -8. இப்போ 27 -8னா எனக்கு எவ்வளோ 19 தான். கிளியரா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 3, ஒய்யோட வேல்யூ -2. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ 3, ஒய்யோட வேல்யூ -2னா 3 - 2. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1, ஆப்ஷன் டி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1. ஓகேவா? ஓகே, the next question.
ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இப்பதான் தெளிவா கவனிக்கணும். சரியா? இது வந்து முதைய நம்ம பார்த்தாச்சு. ஸ்டார்டிங் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பேட்டர்ன் பார்த்தோம். a plus b plus c equal to 0ன்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்? abc வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண சொன்னா எப்படி சப்ஸ்டிட் பண்ண சொன்னேன்? பாருங்க, இதுல எடுத்துட்டு ஏக்கு 1, பிக்கு -1, சிக்கு 0 போட்டா இவங்க கொடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்படியே கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் எடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல இந்த வேல்யூவை என்னால சப்ஸ்டிட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் நீங்க தெளிவா ஃபாலோ பண்ணணும். என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல உங்களுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின்ல வந்து நிறைய ஃபிராக்ஷன் இருக்கு. அப்படிதானே? ஃபிராக்ஷன் என்ன, நியூமரேட்டரும் இருக்கு, டினாமினேட்டரும் இருக்கு. அப்போ எப்பவுமே நீங்க வந்து வேல்யூ சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல நீங்க வேல்யூஸ் எடுத்து போடும்போது உங்களுக்கு இடையில ஏதாவது ஃபிராக்ஷன் இருக்கும்போது அந்த ஃபிராக்ஷனோட டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன திரும்ப பிரச்சனை வரும்? நான் ஏக்கு வந்து 1, பிக்கு -1, சிக்கு 0 போட்டிருக்கேன். அப்போ நான் பாருங்க இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? a பிளஸ் பி பை சி இருக்கா? இப்போ ஏக்கு 1 போடுவேன், பிக்கு -1, அப்போ 1 -1. கீழே சிக்கு என்ன பண்ணுவேன்? 0 போடுவேன். அப்போ எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? டினாமினேட்டர்ல உங்களுக்கு 0 வரக்கூடாது. அப்போ இந்த கொஸ்டின்ல நான் எடுத்திருக்கக்கூடிய வேல்யூ வந்து அவங்க கொடுத்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இதை யூஸ் பண்ணி என்னால் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி நான் எடுக்கக்கூடிய ஆன்சர் வந்து கண்டிப்பாக தப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா டினாமினேட்டர்ல 0 வந்துருச்சுன்னா அது வந்து என்னது? நாட் டிஃபைன்டு அண்ட் இன்ஃபைனைட்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய வேல்யூஸை வந்து கவனமா எடுக்கணும். டினாமினேட்டர் 0 ஆகாத மாதிரி வேல்யூஸை தான் எடுக்கணும். கிளியரா புரியுதா? டினாமினேட்டர் உங்களுக்கு 0 ஆகாத மாதிரி வேல்யூஸை தான் நீங்க எடுத்து ஆகணும். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னால 1 -1 0வை எடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ நான் இதுக்கும் நானே உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துறேன். இதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறத நானே கொடுத்துறேன். உங்களால எப்போல்லாம் இந்த 1 -1 0 எடுக்க முடியலையோ அப்போல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட் வேல்யூஸ் தரேன். ஓகேவா? ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு ஒரு நிமிஷம். ஏக்கு 2, பிக்கு -1, சிக்கு -1. கிளியரா? ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ -1, சியோட வேல்யூ -1. நம்ம பாருங்க 2 -1 -1னா ஆட்டோமேட்டிக்கா என்னதான்? 0 தான். இப்போ கிளியரா புரியுதுல? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி a பிளஸ் பி பிளஸ் சி கொடுத்தாலே நீங்க போகக்கூடிய ஆப்ஷன் என்ன? 1 -1 0. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் எல்லாத்துலயுமே அந்த 1 -1 0 வந்து கரெக்டா வந்தது. எந்த இடத்துலயுமே டினாமினேட்டர் எனக்கு 0 ஆகல, பிரச்சனை வரல. ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் 1 -1 0 சிக்கு 0 எடுக்கும்போது எனக்கு எடுக்கும்போதே பாருங்க டினாமினேட்டர்ல 0 வந்துருச்சு. அதனால எனக்கு அந்த 3 வேல்யூஸை எடுத்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியாது. அப்போ அது முடியாத பட்சத்துல நீங்க என்ன போயிடணும்? ஏபிசிக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்றதுக்கு 2 -1 -1 போகணும். ஸோ இது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மேக்சிமம் உங்களோட டினாமினேட்டர் வந்து 0 வராது. ஏன்னா எந்த இடத்துலயுமே 0 வர மாதிரி வேல்யூஸ் வந்து வந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க தைரியமா இங்க போயிடலாம். 2 -1 -1 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்? ஏக்கு 2 போட போறேன், பிக்கு -1 போட போறேன், சிக்கு -1 போட போறேன். ஓகேவா? சரி, சால்வ் பண்ணலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? a பிளஸ் பி இருக்கு. இப்போ ஏயோட வேல்யூ என்ன? 2, பியோட வேல்யூ என்ன? -1. அப்போ மேல என்ன வரும்? 2 -1 டிவைடட் பை சி. சியோட வேல்யூ என்ன? -1 பிளஸ் அடுத்தது b பிளஸ் சி இருக்கு. பியோட வேல்யூ -1, சியோட வேல்யூ என்னதான்? -1 டிவைடட் பை a இருக்கு. ஏயோட வேல்யூ 2. பாருங்க பிளஸ் சி பிளஸ் ஏ இருக்கு. சியோட வேல்யூ -1 பிளஸ் ஏயோட வேல்யூ 2 டிவைடட் பை பி. பியோட வேல்யூ -1. ஓகேவா? ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு அப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த லெஃப்ட் சைடு என்ன இருக்குதோ அது அப்படியே தலைகீழா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அதோட இன்வெர்ஸ் தான் இங்க இருக்கு. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? a பிளஸ் பி பை சி இருக்கா? அது லாஸ்ட் இந்த இருக்கு பாருங்க. சி பை ஏ பிளஸ் பி. அப்போ இங்க எனக்கு என்ன இருக்கு? a பை பி பிளஸ் சி இருக்கு. அப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல b பிளஸ் சி பை ஏ, அதாவது இங்க இருக்கு பாருங்க. இதுதான் அப்படிங்க தலைகீழா இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு இங்க இருக்கிறத அப்படியே மாத்தி இங்க எழுதிக்கலாம். சரியா? பிராக்கெட் ஓபன் பண்றேன் பாருங்க. ஏயோட வேல்யூ என்ன? 2 டிவைடட் பை பி பிளஸ் சி. அதாவது இந்த டேர்ம் தான் இங்க தலைகீழா இருக்கு. அப்ப என்ன வரும்? -1 ஒன்னும் பார்த்து எழுதணும் அவசியம் இல்லை. அடுத்து பாருங்க b பை சி பிளஸ் ஏ இருக்கு. அப்ப இங்க பாருங்க சி பிளஸ் ஏ, இந்த மூணாவது டேர்ம் இருக்குல்ல, இதோட தலைகீழி தான் இங்க இருக்கு. சரியா? அப்ப b பை சி பிளஸ் ஏன்னா சி பிளஸ் ஏ பை பி என்ன வந்துச்சு? அது அப்படியே தலைகீழா இந்த பக்கம் எழுதிட வேண்டியதான். ஸோ -1 டிவைடட் பை -1 பிளஸ் 2. பாருங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது
சி பை ஏ பிளஸ் பி இருக்கு, அது ஃபர்ஸ்ட் டேர்மோட இன்வர்ஸ். அப்படியே இப்போ ஏ பிளஸ் பி பை சி என்ன எழுதுனேன், 2 மைனஸ் 1 பை மைனஸ் 1 எழுதுனா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1, அவ்வளோதான். இப்போ அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன். மற்றபடி இவ்வளோ டைம்ல எடுத்துக்கூடாது இந்த கொஸ்டினுக்கு. ஓகேவா? ஸோ பாருங்க, இது 2 மைனஸ் 1னா 1. ஸோ 1 பை மைனஸ் 1 எனக்கு கிடைக்கும் மைனஸ் 1. இது பாருங்க, மைனஸ் 1 மைனஸ் 1னா மைனஸ் 2. மைனஸ் 2 பை 2னா எனக்கு என்ன வரும், மைனஸ் 1 தான் வரும். இது பாருங்க, 2 மைனஸ் 1, அப்போ 1, 1 பை மைனஸ் 1 மைனஸ் 1. ஓகே, ஸோ மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க, 2 பை மைனஸ் 2னா என்ன தான் வரும், மைனஸ் 1 தான் வரும். இது மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1, அப்போ இதில் என்ன தான், மைனஸ் 1 தான். இது மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1, இதுலேயே மைனஸ் 1 தான். ஆட்டோமேட்டிக்கலி என்ன வந்துருச்சு, மைனஸ் 3 இன்டூ மைனஸ் 3, ஸோ 9. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 9. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின்ல தான் நம்ம ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் படிச்சோம். என்னன்னா, எப்பவுமே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஃபிராக்ஷன் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபிராக்ஷனோட டினாமினேட்டரை 0 ஆகக்கூடாது. அதெல்லாம் கவனமா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். சரி, இது பாருங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இசட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் வழக்கம் போல இசட்டை வந்து 0வா மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. இசட்க்கு வந்து 0 போட்டேன். ஓகேவா? எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1, இசட்க்கு 0, அப்படி போட்டா எனக்கு 0 தான் கிடைக்கும். ஆனா இசட்க்கு நான் 0 போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க டினாமினேட்டர்ல பாருங்க 2x இசட் இருக்கு. அப்போ எனக்கு இந்த டோட்டல் டினாமினேட்டரே 0வா மாறிடும். இந்த டினாமினேட்டரும் 0வா மாறிடும். அப்போ டினாமினேட்டர் 0வா மாறுதுன்னா நீங்க அதுக்கு ஏத்தாப்புல 0 வர மாதிரி வேல்யூஸ் அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்கிறத நான் மாடிஃபை பண்ணி எழுதுறேன். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 0வா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் இசட்டை மட்டும் வச்சுக்கலாம், ஒய் இந்த பக்கம் வந்துட்டோம். அப்போ உங்களுக்கு பாருங்க, எக்ஸ் இசட்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு ஒய் கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1, சரி எக்ஸோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ 1, அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், 2வா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். புரியுதா? எக்ஸுக்கு 1, இசட்க்கு 1, அப்போ 1 பிளஸ் 1 2, அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 2. அப்போ அது மாதிரி இங்கே சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்து எழுதிடலாம். அதான் ஆன்சரா இருக்கும். இதெல்லாம் எதுக்குமே நான் 0 சப்ஸ்டிட் பண்ணல. ஏன்னா ஏதாவது ஒரு வேல்யூக்கு நான் 0 சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு டினாமினேட்டர் 0 ஆயிடும். இங்க 3 ஃபிராக்ஷன் இருக்கு. இந்த 3 ஃபிராக்ஷன்ல ஏதாவது 1 0 ஆனாலும் தப்பு தான். அப்படி ஆகக்கூடாது. எப்பவுமே டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது. சரியா? அதனால 0 ஆகாத மாதிரி வேல்யூஸை நான் எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸுக்கு 1, இசட்க்கு 1, ஒய்க்கு 2, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ 2, அப்போ ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஸோ 4 டிவைடட் பை 2xz. இப்போ xzனா எக்ஸும் 1 தான், இசட்டும் 1 தான். இப்போ 1 இன்ட்டு 1 1, எனக்கு என்ன தான் வரும், 4/2 தான் வரும், மைனஸ். அடுத்த எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ 1 தானே, ஸோ 1 ஸ்கொயர் 1. அடுத்த 2 ஒய் இசட் இருக்கு. ஒய்னா 2, இசட்னா 1, அப்போ 2 இன்ட்டு 1 2, 2 இன்ட்டு 2 4 தான். கிளியரா? நெக்ஸ்ட் மைனஸ் இசட் ஸ்கொயர், இசட்டோட வேல்யூ 1 தான், ஸோ 1 ஸ்கொயர் 1. இந்த 2xy, அப்போ 1 இன்ட்டு 2 2, இப்போ இதில் என்ன தான் வருது, 4 வருது. ஸோ ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே பாருங்க, இங்கே கேன்சல் பண்ணும்போது 2, அப்போ 2 மைனஸ் 1/4 மைனஸ் 1/4னா 2 மைனஸ் 1/2. ஓகேங்களா? ஸோ 2ல் 2 மைனஸ் 1/2னா அப்போ எனக்கு எவ்வளோ வரும், 3/2. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 3/2. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க, a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ நான் இதில் வந்து சிக்கு 0 போட்டால் என்ன ஆகிடும், இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ நான் 0ன்னு எடுத்துட்டாலே எனக்கு டினாமினேட்டர் 0 ஆயிடுது. அதனால இதில் எந்த வேல்யூமே நான் என்ன பண்ணக்கூடாது, 0ன்னு எடுக்கக்கூடாது. 0ன்னு எடுக்கக்கூடாதுன்னா எப்படி எடுத்துக்கலாம், ஏக்கு 2, பிக்கு -1, சிக்கு -1. ஏக்கு 2, பிக்கு -1, சிக்கு -1. அப்படி எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பி பிளஸ் சி. இப்போ பி பிளஸ் சி என்னது, -1 -1, அப்போ -2, -2 ஸ்கொயர் பண்ணா +4 தான் வரும். அடுத்த பிசி, இது ரெண்டே மல்டி, -1 இன்ட்டு -1 என்னது, +1 பிளஸ் சி பிளஸ் ஏ. சி என்ன, -1, -1 + 2னா 1, அப்போ 1 ஸ்கொயர் என்ன தான் வரும், 1 தான் வரும், டிவைடட் பை சிஏ, சி இன்ட்டு ஏ, அப்போ -1 இன்ட்டு 2னா நமக்கு எவ்வளோ, -2 பிளஸ். அடுத்த ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பினா 2 - 1 1, ஸோ 1 ஸ்கொயர் என்னது, 1. அடுத்த ஏபி, எப்படின்னா 2 இன்ட்டு -1, ஸோ என்னதான்
இப்போ இந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணலாம் என்ன வருது 4/1 4 வருது 4 minus 1/2 minus 1/2 -1/2 -1/2னா எனக்கு என்னது -1 அப்போ 4 - 1 சிம்பிளிஃபை பண்ணா கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3 கிடைக்கும் ஆப்ஷன் டி 3 கிளியரா தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பாருங்க a plus b ஈக்குவல் இதுலயே நான் வந்து எதையுமே 0 சப்ஸ்டிட் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு டினாமினேட்டர்ல எல்லா வேரியபிளும் இருக்கு ஏதாச்சும் ஒரு இதை நான் 0 சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு ஒரு ஃபிராக்ஷன் வந்து டினாமினேட்டர் 0 வந்துடும் ஸோ அதனால அதுக்கு ஏத்தாப்புல கவனமா பண்ணணும் பாருங்க இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் லாஸ்ட் இதுல பண்ணோம் இல்லையா என்ன எப்படி பண்ணோம் எனக்கு என்ன இருக்கு a plus b minus c equal to 0 அப்படிதானே இருக்கு a plus b minus c equal to 0 அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் இதை a plus b equal to c ன்னு எடுத்துக்கிறேன் a plus b equal to c இப்போ a க்கு பதிலா 1 b க்கு பதிலா 1 அப்போ 1 plus 1 c க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் 2 a1 b1 சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு c யோட வேல்யூ என்ன வரும் 2 வரும் அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் b minus c b minus c னா 1 minus 2 இப்போ 1 minus 2 னா -1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 1 பை அடுத்த 4bc இருக்கு b into c b into c னா 1 into 2 2 அப்போ 4 into 2 எனக்கு என்ன வரும் 8 ஓகேவா இதுக்கு இடையில எல்லாமே என்னது சாரி ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு என்ன அப்படின்னா இது நடுவில் எல்லாமே பிளஸ் ஓகேவா நடுவில் எல்லாமே பிளஸ் ஓகே பிரிண்டிங் மிஸ்டேக் தான் கரெக்ட் பண்ணிக்கோங்க இங்க நடுவில் வந்து பிளஸ் இருக்கு அடுத்து பாருங்க சி மைனஸ் ஏ சினா 2 2 - 1 1 ஸோ 1 ஸ்கொயர் 1 அடுத்த 4ca இருக்கு சியோட வேல்யூ 2 ஏயோட வேல்யூ 1 அப்போ 4 2 இங்கே என்னதான் வரும் 1/8 தான் பிளஸ் அடுத்த a மைனஸ் பி ஏ பிளஸ் பி இருக்கு a பிளஸ் பினா 1 + 1 2 அப்போ 2 ஸ்கொயர் என்ன வரும் 4 டிவைடட் பை அடுத்த 4ab ஏபினா 1 அப்போ 4 இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு 1 கிடைக்கும் என்ன இருக்குன்னா 1/8 + 1/8 ரெண்டையும் ஆட் பண்ணா 2/8 அப்போ 1/4 இப்போ 1 + 1/4ன்னு இருக்கும் 1 + 1/4னா ஆட் பண்ணும்போது 4 5/4 ஒரு நிமிஷம் இருங்க ஓகே கொஸ்டின்ல என்னன்னா பிரிண்டிங் மிஸ்டேக்கு ஒரு சின்ன தவறு இது பிளஸ் இல்லை இது மைனஸ் ஓகேவா இதுல வந்து மைனஸ் என்ன ஆயிடும் இது பிளஸ் இல்லை மைனஸ் ஸோ 1/8 + 1/8 -1 அப்போ 1/8 + 1/8னா எனக்கு ஆட் பண்ணும்போது என்ன வரும் 1/4 -1 அப்போ 1/4 -1னா சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்னா -3/4 ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ -3/4 ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக்கு ரெண்டு பக்கம் பிளஸ் இல்லை இது பிளஸ் இது மைனஸா ஓகேவா கிளியரா புரிஞ்சுதா அடுத்த கொஸ்டின் போலாமா ஓகே நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் நான் எதையுமே 0 போடக்கூடாது ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நான் சொன்ன அதே கான்செப்ட் தான் என்னது எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்க்கு ஸோ நான் எக்ஸ்க்கு என்ன பண்ண போறேன் 2 சப்ஸ்டிட் பண்ண போறேன் ஒய்க்கு -1 இசட்க்கு -1 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிடைச்சு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன 4 டிவைடட் பை ஒய் இசட் அப்போ -1 இன்ட்டு -1 என்ன வரும் 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ -1 ஸ்கொயர் 1 தான் இசட் எக்ஸ் இருக்கு அப்போ -1 இன்ட்டு 2னா எனக்கு எவ்வளோ -2 பிளஸ் இசட் ஸ்கொயர்னா அதுவும் 1 தான் டிவைடட் பை எக்ஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு இப்போ 2 இன்ட்டு -2 என்ன வரும் -2 இப்போ இதை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது இதை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க இது 4 -1/2 -1/2ன்னு இருக்கும் இப்போ 4 -1/2 -1னா -1 எனக்கு என்ன வருது 3 வருது ஓகேங்களா ஸோ கேட்டிருக்கிற கொஸ்டின் படி எனக்கு என்ன வருது 3 வருது இப்போ நான் நேராக என்ன பண்ணுறேன் ஆப்ஷனில் போயிட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்போ எனக்கு எந்த ஆப்ஷனில் 3 வருதோ அதை நான் ஆன்சர் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்க எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு 2 ஒய்க்கு -1 இசட்க்கு -1 தானே அதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன வரும் 4 + 1 + 1 ஓகேவா ஸோ டிவைடட் பை இங்கே கீழே வந்து என்ன வரும் 2 இன்ட்டு -1 இன்ட்டு -1 அப்போ இது ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகிடும் 2ன்னு வந்துடும் இப்போ பாருங்க எப்படி இருக்கு
மேலே 3 இன்ட்டு 4 + 1 + 1 அப்போ 3 இன்ட்டு 6 18/2 எனக்கு என்ன வருது? இது வந்து 9 வருது. ஸோ அப்போ இது ஆன்சர் இல்லை. எனக்கு ஆன்சர் 3 என்ன வருதோ அது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்? 4 + 1 + 1 என்னதான் கிடைக்குது? 6. ஸோ இப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. இந்த ஆப்ஷன் பாருங்க, 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1 டிவைடட் பை, இப்போ இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வருது? 2 வருது. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. கிளியரா? இப்போ நேரா எதுவுமே வரல. அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 3 தான். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு 3 இல்லை, வெறும் 3 மட்டும்தான். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து என்னன்னா, இப்போ ஒருவேளை எனக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ல அதே மாதிரி 3 வர மாதிரி கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல தான் வர மாதிரி இருக்கும், 2-3 ஆப்ஷன் வர மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கிளியரா? இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து எனக்கு சிம்பிளா நீங்க வந்து XYZக்கு 0 இல்லாம வேற எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி வந்தாலும் உங்களுக்கான ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? சேம் 3 தான் கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? The next question. இது பாருங்க, x equal to a by b plus b by a, y equal to b by c plus c by a, z equal to c by a plus a by c. ஓகே, எனக்கு என்ன கேட்குறாங்க? xyz மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் கேட்குறாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இதில் வந்து ஒரு சிமெட்ரி இருக்கும் உங்களுக்கு. எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், அதை ஏபி வச்சு எழுதியிருக்காங்க. ஒய்ங்கிற வேரியபிளை பிசியை வச்சு எழுதியிருக்காங்க. இசட்கிற வேரியபிளை சிஏ வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ நான் இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, இது எல்லாத்தையுமே என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஏபிசி மூணோட வேல்யூமே 1 தான். அப்போ எனக்கு பாருங்க, எக்ஸுக்கு என்ன கிடைக்கும்னா 1/1 ப்ளஸ் 1/1 எவ்வளோ? 2. எக்ஸோட வேல்யூ, அதாவது ஏக்கு 1 பிக்கு 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணா எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது? 2. அப்போ ஒய்யோட வேல்யூ அதே தான் கிடைக்கும், 2. இசட்டோட வேல்யூ என்ன தான் கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். அப்போ எனக்கு எக்ஸ் ஏபிசி இது மூணுக்கும் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ இருக்கு? 2 2 2ன்னு இருக்கு. கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க XYZ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்போ அப்படியே எழுதிடலாம். இப்போ XYZ X2 Y2 Z2. அப்போ XYZனா 3 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 8 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா 4 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னாலும் 4 தான், இசட் ஸ்கொயர்னாலும் 4 தான். அப்போ 8ல இருந்து -4 -4 -8 போயிடுச்சு. அப்போ ஃபைனலி என்ன மட்டும் தான் ஆன்சர் வருது? -4. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ -4. ஆப்ஷன் ஏ -4. அவ்வளோதான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் இது பாருங்க, a பவர் 3 b ஈக்குவல் டு ஏபிசி ஈக்குவல் டு 180. ஏபிசி ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர், தென் த வேல்யூ ஆஃப் சி என்னன்னு கேட்குறாங்க. சரி, கொடுத்துருக்கிறத எழுதுறேன். a பவர் 3b ஈக்குவல் டு ஏபிசி, இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் பாருங்க, இந்த பிக்கு பி கேன்சல் ஆகிடும், இந்த ஏக்கு இந்த ஏ கியூப்ல ஒரு ஏ போயிடும். அப்போ ஃபைனலாக எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் அந்த ஈக்குவேஷனை ஏபிசி ஈக்குவல் டு 180ன்னு எழுதியிருக்காங்க. சரியா? அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி. இப்போ சிக்கு ஒரு வேல்யூ போடணும். ஓகேவா? சிக்கு ஒரு வேல்யூ போடணும், ஏக்கு ஒரு வேல்யூ போடணும். அப்போ இது வந்து என்ன ஆகணும்? பேலன்ஸ் ஆகணும். அப்போ நம்ம பாருங்க, இப்போ சிக்கு 1 சப்ஸ்டியூட் பண்றேன், ஏக்கும் 1 சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? சிக்கு 1 சப்ஸ்டியூட் பண்றேன், ஏக்கு 1 சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ இந்த அவங்க நான் இப்போ நான் ஃபார்ம் பண்ண அந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகுதான்னு பாருங்க. இப்படி பண்ணாதான் பேலன்ஸ் ஆகும். பாருங்க, சிக்கு 1 போட்டா இங்க 1 வந்துடும், ஏக்கு 1 போட்டா 1 ஸ்கொயர் என்னது? 1. அப்போ என்ன ஆகுது? நான் கண்டுபிடிச்ச இந்த ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி வந்து பேலன்ஸ் ஆகணும்னா நான் கண்டிப்பா சிக்கு 1 ஏக்கு 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். அப்போ இந்த இடத்துக்கு வாங்க, நான் சிக்கு 1 ஏக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு பியோட வேல்யூ எனக்கு என்னன்னு வரும்? 180 வரும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸோ பியோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஆமா, ஏக்கு பிக்கு 180. சரியா? இப்போ பியோட வேல்யூ 180. அப்போ இந்த ஈக்குவேஷன் எனக்கு என்ன ஆகுது? கரெக்ட் ஆகுது. புரியுதா? ஸோ சிக்கு 1 ஏக்கு 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ சேம் இங்க பாருங்க, சிக்கு 1 ஏக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு பியோட வேல்யூ என்ன வருது? 180 வருது. அப்போ இந்த கொஸ்டின்ல எனக்கு பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 180. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? சியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ சியோட வேல்யூ என்னது? 1 தான். ஏயோட வேல்யூ கேட்டாலும் என்னதான்? 1 தான். கிளியரா? ரொம்ப, அதாவது என்னன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப பார்க்கிறதுக்கு சப்பையா இருக்கும்.
ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம்ல கேட்கும்போது ரொம்ப யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஏ பவர் 3 பி ஈக்குவல் டு ஏபிசி. இதை எடுத்து என்ன பண்ணிட்டேன்? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சின்னு எடுத்துட்டேன். அப்போ ஏயோட வேல்யூ பியோ சியோட வேல்யூ வந்து 1 அசியூம் பண்ணாதான் இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுமே. வேற எந்த வேல்யூக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்றேன்? இது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பியோட வேல்யூ என்ன வருது? 180 வருது. அப்போ எனக்கு ஏ தெரிஞ்சிருச்சு, பி தெரிஞ்சிருச்சு, சி தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்டது என்ன? சி. அதனால ஆன்சர் என்ன போட்டிருக்கோம்? 1 போட்டிருக்கோம். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க, x ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஒன் பை ஏ, ஒய் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஒன் பை ஏ, தென் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் ஒய் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயே லாஸ்ட் கொஸ்டினே மாதிரியே தான். என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஒன்னு சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ ஏ ஈக்குவல் டு ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 1 பிளஸ் 1 பை 1. ஸோ என்னது? 2. ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 1 மைனஸ் 1 பை 1. ஸோ 1 மைனஸ் 1 என்ன வருது? 0. நான் ஏக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 0. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் என்ன? ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் ஒய் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரா? இப்போ ஒய்யோட வேல்யூ 0னா இந்த டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். இந்த டேர்மும் 0 ஆயிடும். இப்போ என்ன மட்டும் இருக்கு? ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் இருக்கு. எக்ஸோட வேல்யூ என்ன? 2. அப்போ எக்ஸ் பவர் ஃபோர்னா 2 பவர் ஃபோர் எவ்வளோ? 16. அப்போ ரூட் 16னா ஆன்சர் என்ன? 4. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4 கிடைச்சிருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் பி இருக்கு. என்ன கேட்குறாங்க? தென் எக்ஸ் கியூப் பிளஸ் 6xp பிளஸ் பி கியூப். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கவலையே பட தேவையில்ல. என்ன பண்ண போறேன்? பிக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? பி ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ பாருங்க, பிக்கு நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 2. நான் பிக்கு 0னா இந்த டேர்ம் 0 ஆயிடும், இந்த டேர்மும் 0 ஆயிடும். என்ன மட்டும் இருக்கும்? எக்ஸ் கியூப் மட்டும் இருக்கும். எக்ஸோட வேல்யூ இங்க என்னன்னு வந்துருச்சு? 2. அப்போ எக்ஸ் கியூபோட வேல்யூ என்ன? 8. ஓகேவா? சிஜிஎல் 2019ல கேட்ட கொஸ்டின். பியோட வேல்யூ என்ன பண்ணிட்டேன்? 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ பியோட வேல்யூ 0னா எக்ஸோட வேல்யூ என்ன? 2. அப்போ இங்க என்ன இருக்கு? எக்ஸ் கியூபு. இப்போ 8 வரும். இந்த இடத்துல பி 0 சப்ஸ்டியூட் பண்ணா இந்த டோட்டல் டேர்மும் 0 ஆயிடும். இங்க 0 கியூப் என்னது? 0. அப்போ எக்ஸ் கியூப் மட்டும்தான். ஸோ 2 கியூப் ஆன்சர் இஸ் 8. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க, a பிளஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு 5. என்னது? ஏபி மைனஸ் பிசி மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 10. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கேட்குறாங்க? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வேல்யூ சப்ஸ்டியூஷனில் பண்ண போகிறோம். இதே கொஸ்டினை வந்து நம்ம த்ரூ வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுக்கு முந்தின கிளாஸஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ இந்த கிளாஸுங்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல சி ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேவா? பண்ண போறேன் சி ஈக்குவல் டு 0. ஏன் சி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணா இங்க எனக்கு எந்த இடத்துலயுமே ஃபிராக்ஷன் இல்லை. ஸோ டினாமினேட்டர் 0 ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால நான் தைரியமா சி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஓகேவா? ஸோ சி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆயிடும்? இந்த டேர்ம் வந்து போயிடுமா? ஸோ இந்த டேர்மும் போயிடும், இந்த டேர்மும் போயிடும். ஃபைனலாக எனக்கு என்ன மட்டும் இருக்கும்? ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 5ன்னு இருக்கும். அதே மாதிரி பாருங்க, கொஸ்டின்லேயே எனக்கு இந்த சி ஸ்கொயர் போயிடும். அப்போ நான் சி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் எப்படி மாறுது அப்படின்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 5. ஸோ ஏபி ஈக்குவல் டு 10. என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்? சிக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போ சிக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் எப்படி மாறிடுச்சு? ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 5, ஏபி ஈக்குவல் டு 10னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? த்ரூ அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். ஃபார்முலா படி என்ன? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இல்லையா? இப்போ ஏ பிளஸ் பியோட வேல்யூ தான் 5. அப்போ 5 ஸ்கொயர்னா என்ன வரும்? 25. இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான் நான் கண்டுபிடிக்கணும். பிளஸ் 2ab. ஏபியோட வேல்யூ 10னா 2 இன்டூ 10 20. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இங்கே இருக்கட்டும் 25. இந்த 20 எங்கே போச்சுதுன்னா எனக்கு என்ன வந்துடும்? 5. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 5. ஆப்ஷன் சி 5. இவ்வளோதான். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த இந்த கொஸ்டின் பாருங்க,
இது அதே மாதிரி தான் இருக்கு. a plus b plus c equal to 11 ab plus bc plus ca equal to 28 என்ன கேட்டிருக்காங்க a cube plus b cube plus c cube minus 3abc. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிக்கிறேன் c equal to 0 சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ இந்த c டேர்ம் போயிடும், இந்த டேர்ம் போயிடும், இந்த டேர்ம் போயிடும். ஏன்னா சிக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணா இதெல்லாம் போயிடும். அப்போ இதுவும் போயிடும், இந்த டேர்மும் போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த கொஸ்டின் எப்படி மாறிடும் பாருங்க. a plus b equal to 11, ab equal to 28. என்ன கண்டுபிடிக்கணும் a cube plus b cube ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கிளாஸஸ் இருக்கு, லாஸ்ட் கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து a cube plus b cube ஃபார்முலா என்ன, a plus b ப்ராக்கெட்குள்ள a plus b the whole square minus 3ab. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ a plus b ஓட வேல்யூ 11, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல 11 ஸ்கொயர்னா 121 மைனஸ் ஏபியோட வேல்யூ வந்து 28. இப்போ 28னா 28 into 3, இப்போ 70, 28 into 3னா 25னா 80, 60, 84. ஓகே, ஸோ 84 பாருங்க. 11 into 121ல 80 போச்சுதுன்னா 41, 41ல 4 போச்சுதுன்னா 37. So 11 into 37, answer is 407. So கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தா ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை முடிச்சாச்சு. அப்படிதான் பண்ணணுமானா இல்லை. இப்போ இதுக்குள்ளே நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பாருங்க, எனக்கு என்ன ஒன்று ஆட் பண்ணா 11 வரணும், மல்டிப்ளை பண்ணா 28 வரணும். இப்போ ஏ என்னவா இருக்கலாம், பி என்னவா இருக்கலாம்ங்கிறத நான் கெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஏக்கு 7, பிக்கு 4. பாருங்க 7 plus 4 என்ன வரும் 11, 7 4s are 28. அப்போ இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிட போகுது. பாருங்க 7 கியூப் என்னது, 7 கியூப் வந்து 343, 4 கியூப் என்ன 64, ஆட் பண்ணா எவ்வளோ 607. ஸோ இப்படி நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியே ஆன்சர் பண்ணலாம், மற்றபடி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கிளியரா? ஓகே. ஸோ இந்த கிளாஸஸ் ஃபுல்லாக நம்ம வந்து நிறைய கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ எல்லாமே வேல்யூ புட்டிங் மெத்தட் அந்த கான்செப்ட் தான். இதில் வந்து நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்த கொஸ்டினுமே இதுக்குள்ளே வந்திருக்கும். இந்த மெத்தட் வந்து புரியணுங்கிறதுக்காக. அப்போ ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் மெத்தடும் பண்ணலாம், இந்த மாதிரி வேல்யூ புட்டிங் மெத்தடும் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ புட்டிங்கில் பண்ணும்போது ரொம்ப 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 டைம் வந்து கன்சியூம் பண்ணுறது வந்து ரொம்ப குறையும். ரொம்ப கம்மியான டைம்லேயே நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அதனால் அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதுல இருந்த அல்ஜிப்ரா கொஸ்டினுமே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கான்செப்டுக்குள்ள வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து கிளாஸ் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.